இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபோனில் ஒரு பர்டிகுலரான ஆப்பை லாக் அண்ட் ஹைட் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 18.0 வெர்ஷன் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீச்சர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லைனா அந்த ஃபீச்சர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. நீங்கள் எதனா தேர்ட் பார்ட்டி ஆப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தவுட் தேர்ட் பார்ட்டி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் 18.5 இப்போ அப்டேட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. பட் 18.0லேருந்தே இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆப் ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு பர்டிகுலரான ஆப் எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஆப்பை நீங்கள் லாக் பண்ண போகிறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். இதில் ரெக்யூர் ஃபேஸ் ஐடியை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதுலேயும் ரெக்யூர் ஃபேஸ் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப் லாக் ஆகிடும். இந்த மாதிரி டிக் மார்க் வரும். டிக் மார்க் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃபேஸ் ஐடி வச்சே ஆட்டோமேட்டிக்காக ஆப் லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அப்படி ஃபேஸ் கரெக்டாக டிடெக்ட் ஆகலாம் நீங்கள் வந்து பாஸ்கோடு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோன்ட் ரெக்யூர் ஃபேஸ் ஐடி கொடுத்தா போதும். அது வந்து ஆப் வந்து லாக் கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டாக ஒரு பர்டிகுலரான ஆப்பை அந்த இடத்துல இருந்து ஹைட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். எந்த நீங்கள் ஆப்பை நீங்கள் லாக் பண்ணணுமோ ஹைட் பண்ணணுமோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெக்யூர் ஃபேஸ் ஐடியை கிளிக் பண்ணி ஹைட் அண்ட் ரெக்யூர் ஃபேஸ் ஐடி இந்த டைம் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதில் நீங்கள் ஹைட் ஆப் அதன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து ஆப் ஹைட் ஆகும். இப்போது நம்மளால் அந்த ஆப்பை நம்ம எந்த ஸ்டோர்லேயுமே நம்ம பார்க்க முடியாது. இந்த ஆப் லைப்ரரியில் கூட இருக்காது. நான் ஆப் லைப்ரரியில் கூட சர்ச் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கல. இன்ஸ்டாகிராமில் நான் சர்ச் பண்ணேன். நான் இன்ஸ்டாகிராம் தானே எனக்கு லாக் பண்ண ஹைட் பண்ணேன். பட் அது எனக்கு கிடைக்கல. பட் எங்கே இருக்குன்னா நமக்கு தரவாக ஒரு ஆப் லைப்ரரின்னு ஒரு இடம் இருந்ததில்ல, அதுக்கு கீழே ஹிட்டன்னு ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்டன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஃபேஸ் ஐடி கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்ஸ்டாகிராம்ன்ற ஆப் வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து ஃபேஸ் ஐடி மூலியமாக தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. நான் பார்த்ததுலேயே ஒரு தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து நமக்கு வந்து லாக் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதுவே நம்ம அந்த ஃபீச்சரை வேண்டாம் அன்ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்பவும் வந்து அந்த ஹிட்டன் ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஆப்பை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் டோன்ட் ரெக்யூர் ஃபேஸ் ஐடி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆப் பழைய இடத்துல எங்கே இருந்துச்சோ அதே இடத்துக்கு ப்ளேஸ் ஆகிடும். பட் நான் சொல்கிறது ஆப் லைப்ரரியில் தான் இருக்கும். நம்ம நம்ம ஒரிஜினலாக ஒரு இடத்துல வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல இருந்திருக்காது. நம்ம தான் வந்து அதை வந்து மூவ் பண்ணி எங்கே இருந்ததோ அதை வந்து அந்த இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். லைக் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் தான். அந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுட்டாலே போதும். அதே இடத்துல நம்ம போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வித்தவுட் தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நிறைய சினாரியோஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் நம்ம மொபைலை யார்கிட்டனா வந்து ரிப்பேர் கொடுக்குறோம், அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நானும் இந்த மாதிரி சர்ச் பண்ணேன். எனக்கு வந்து எப்படி லாக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எதனா